அண்ணாமலைக்காக தாவேகாவிற்கு மாறிய வாக்குகள். நடுநிலை வாக்காளர்களின் ஷாக் மூவ். தேர்தல் களத்தில் எப்போதுமில்லாத மெகா ட்விஸ்ட். தமிழக அரசியலில் யாரும் எதிர்பார்த்திராத ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இப்போது அரங்கேறியுள்ளது. கடந்த தேர்தலில் பாஜகவிற்கு வாக்களித்த நடுநிலை வாக்காளர்கள் மற்றும் இளைஞர்களில் ஒரு குறிப்பிட்ட தரப்பினர் இந்த முறை தளபதி விஜயின் தாவேகாவிற்கு தங்களது ஆதரவை திருப்பி இருப்பது அரசியல் வட்டாரத்தையே வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. கட்சி விசுவாசத்தை தாண்டி ஏன் இந்த மாற்றம் என்று களத்தில் இறங்கி விசாரித்த போது அவர்கள் சொல்லும் காரணங்கள் அனல் பறக்கின்றன. இந்த மாற்றத்திற்கு பின்னால் இருக்கும் ஒரு முக்கியமான பெயர் அண்ணாமலை. தமிழக முதல்வராகும் அத்தனை தகுதிகளும் கொண்ட ஒரு தலைவருக்கு கட்சிக்குள்ளேயே இன்னும் உரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லையோ என்ற ஆதங்கம் நடுநிலை வாக்காளர்கள் மத்தியில் ஆழமாக வேரூன்றியுள்ளது. அண்ணாமலை என்னும் ஆளுமைக்காகவே பாஜகவை ஆதரித்த ஒரு கூட்டம் இப்போது கட்சி அவரை சரியாக முன்னிறுத்தவில்லை என்ற கோபத்தில் தங்களது வாக்குகளை தமிழக வெற்றிக் கழகத்தின் பக்கம் திருப்பியிருக்கின்றனர். சங்கிகளை விட நடுநிலை வாக்காளர்கள் அண்ணாமலைக்காக ஓங்கி குரல் கொடுப்பதுதான் இப்போதைய ஹாட் டாபிக்காக இருக்கிறது. வாக்காளர்கள் இப்போது செம்ம ஷார்ப்பாக யோசிக்கிறார்கள். அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றால் அண்ணாமலையின் முக்கியத்துவம் மேலும் குறைக்கப்படும். அவரை ஓரம் கட்ட ஒரு கும்பல் காத்து கொண்டிருக்கிறது என்று அவர்கள் பாடம் எடுக்கிறார்கள். அண்ணாமலையை முழுமையாக முன்னிறுத்தினால் மட்டுமே பாஜகவை ஆதரிப்போம், இல்லை என்றால் எங்களது அடுத்த சாய்ஸ் தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் அதன் தலைவர் விஜய்தான் என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். ஹெலிகாப்டர் கொடுத்து பிரச்சாரம் செய்ய வைத்ததெல்லாம் கடைசி நேர கண் துடைப்பு என சாமானிய மக்களே விமர்சிக்கும் அளவிற்கு மாறியுள்ளது பாஜக மற்றும் அதிமுக கூட்டணியின் இந்த நிலை. பாஜக மேலிடம் இதை கவனத்தில் கொள்ள தவறினால் கட்சி மீண்டும் பழைய நிலைக்கு தள்ளப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்கிறார்கள் அண்ணாமலையின் தீவிர ஆதரவாளர்கள். அண்ணாமலை என்னும் தனி நபருக்காக உருவான இந்த ஆதரவு அலை இப்போது சிதறி தமிழக வெற்றிக் கழகம் போன்ற புதிய மாற்றங்களை நோக்கி பயணிக்க தொடங்கியுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலின் முடிவுக்கு பின்னர் இந்த அண்ணாமலை ஃபேக்டர் மற்றும் விஜய் ஃபேக்டர் இணையுமா அல்லது மீண்டும் இதே போன்ற களத்தில் மோதிக்கொள்ளுமா என்பதுதான் தமிழக அரசியலின் அடுத்த பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அண்ணாமலையை சரியாக பயன்படுத்தாதது பாஜகவிற்கு பின்னடைவு என்கின்றனர் அண்ணாமலையின் தீவிர ஆதரவாளர்கள். அது மட்டுமில்லாமல் விஜயின் வருகை இந்த வாக்குகளை தட்டி பறித்துள்ளதா என்கிற கேள்வியும் எழுந்துள்ளது. அண்ணாமலையின் தீவிர ஆதரவாளர்களின் இந்த திடீர் விஜய் ஆதரவை எப்படி பார்க்கிறீர்கள் என்பதை கமெண்டில் சொல்லுங்க. வாக்காளர்களின் இந்த ஷாக் மூவ் உண்மையிலேயே ஷாக் மூவா அல்லது ஸ்மார்ட் மூவா என்பதையும் கமெண்டில் சொல்லுங்க. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான பொலிட்டிக்கல் அப்டேட்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஸ்கிரீன் டிஎன் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.